ஐக்கிய நாடார் சங்க குடும்ப விழாவில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். சென்னை மாடம்பாக்கத்தில் மாடம்பாக்கம் ஐக்கிய நாடார் சங்கத்தின் 7ஆம் ஆண்டு குடும்ப விழா சங்க தலைவர் அந்தோணி நாடார் தலைமையில் நாடார் பாதுகாப்பு பேரவை நிறுவன தலைவர் EM சீனிவாசன் நாடார் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தெலங்கானா மாநில முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன், விருகம்பாக்கம் MLA பிரபாகர ராஜா, தமிழக பனைமர தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன், பாஜக OBC அணி துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், அன்னை வேளாங்கண்ணி கல்வி குழும தலைவர் தேவ் ஆனந்த் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு விழாவில் கேடயம் மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், உழைப்புக்கு பெயர் பெற்ற சமூகத்தில் பிறந்த தாம் உழைப்பால் உயர்ந்துள்ளேன் என பெருமிதம் தெரிவித்துள்ளார். உழைப்பிற்கு பெயர் போன சமுதாயம் நம் சமுதாயம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்னிடம் கூட கேட்பார்கள் பல பேர், நீங்கள் இந்த வயதில் என்னென்னால் நான் ஆளுநர் ஆனவுடன் இந்தியாவிலேயே இளவயது ஆளுநர் நான் தான். அப்போ இளவயது ஆளுநராக இந்த வயதிலே நீங்கள் ஆளுநர் ஆகிறீர்களே, அதற்கு ரகசியம் என்ன என்று சொல்வார்கள், கேட்பார்கள். நான் சொல்வேன், அதன் ரகசியம் உழைப்பு மட்டுமே ரகசியம். அது இந்த சமூகத்தின் ரத்தத்தில் ஊறியது. ஆக உழைத்தால் உயரலாம் என்பதை நம் பெருந்தலைவர் காமராஜர் சொல்லிக் கொடுத்தார். அதிலிருந்து நாம் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் பேசிய போது, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா காமராஜரையும் நாடார் சமூகத்தையும் பெருமைப்படுத்தும் விதமாக தம்மை 2 முறை கல்வித்துறை அமைச்சர் ஆக்கியதை பெருமையுடன் நினைவு கூர்ந்தார். தமிழ் மாநிலத்துல 2 முறை கல்வி அமைச்சர் வாய்ப்பு நாடார் சமுதாயத்துக்கு தந்தது அனைத்து சென்ற இடத்திலெல்லாம் வேர் பிடித்த இடத்திற்கெல்லாம் மனம் பிறப்பிய இடத்திற்கெல்லாம் மகிழ்ச்சி சேர்த்த இடம் நாடாரு. அதை மறந்துறாரு. அதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்க. தொழில் முனைப்பு என்பது நமது ரத்தத்தின் ஊதிய விஷயம். எந்த இடத்துல போனாலும் சொந்தத்துல காலூரி பறிச்சுக்குவேன், ஆனா அந்த இடத்துல ஒரு 2 பேருக்காவது வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம் அது. அனைத்து சமுதாயங்களையும் வாழ வைக்கக்கூடிய சமுதாயம் நமது நாடார் சமுதாயம்.